சார், இப்போ பாமக தலைவர் ஜி.கே. மணியும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு எதுக்கு போட்டிருக்கோம் சந்திச்சாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. கூட்டணிகள் எதுவும் அதெல்லாம் இனிமேல் கூட்டணியும் மற்ற சமாச்சாரங்கள்ல பாமகவுடன் 2026 கூட்டணியா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பதிலளித்துள்ளார். சார், இப்போ பாமக தலைவர் ஜி.கே. மணியும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பு எதுக்கு போட்டிருக்கோம் சந்திச்சாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. இது நம்ம ஒண்ணு வழக்கம் சொல்ல வேண்டியதில்லை. கூட்டணிகள் எதுவும் அதெல்லாம் இனிமேல் கூட்டணியும் மற்ற சமாச்சாரங்கள்ல மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான் தெரிவிப்பார்கள். பேசிக்கிட்டு இருப்பாங்க. வியூகங்கள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. எல்லா அமைப்புகளும் அவர் அதிகாரங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவார்கள். சார், ஓபிஎஸ் வந்து எந்தவித நிபந்தனையின்றி இணைய தயாரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இது எப்படி சார்? எல்லாவற்றுக்கும் பதிலாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதை பற்றி புதிதாக நாங்கள் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அனைத்து பதில்களும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் தெளிவாக அதை பற்றி சொல்லிவிட்டார்கள். சார், இப்ப மத்திய அரசு மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் தமிழகத்துக்கு 5000 கோடி ரூபாய் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை வகைய போக்கு சார்? இதில் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்கள் நினைக்கிற நிலைப்பாட்டை தான் 2 மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை. மும்மொழியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 3 மொழிகளை படிப்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. படிக்கட்டும், நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் திணிப்பதை விரும்பவில்லை. இதை காண்பித்து பார்கெயின் பண்ணி பணம் கொடுக்காமல் இருப்பதை மத்திய அரசு செய்வது தவறு என்று மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.